இன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா சும்மா மரண வெயிலாக இருக்குது. சரி காலையிலே துணியெல்லாம் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகு, சீரகம், வரக்கொத்தமல்லி, சோம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி வச்சிரும். அப்பப்போ நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சே பிடிக்காது. மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ எடுத்து வச்சிடணும். அந்த வேலையை தான் இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் காஞ்சிருச்சு, நல்லாவே சுருக்குன்னு காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ்லலாம் போட்டு நிரப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு முலாம்பழம் இருந்தது, சரி அதை ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த முலாம்பழத்தை பார்த்தேன் அப்படின்னாவே என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வரும். ஏன்னு கேளுங்க, இப்படிலாம் ஜூஸ் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணிவிட்டு பழத்தை மட்டும் எடுத்து ஜூஸ் போடுவோம் இல்லையா. ஆனால் இவங்க உள்டாவா தோல் இந்த பழம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்கிற விதையில் ஜூஸ் போட்டிருக்காங்க, சக்கரை போட்டு. அதுக்கப்புறம் அந்த ஜூஸை குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு ஒரே கசப்பு. இந்த முலாம்பழம் ஜூஸ் ஏன் கசக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. ரொம்ப அருமையாக ஜூஸ் போட்டிருக்கம்மா, இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பார்த்திங்களா ஜூஸ் எப்படிலாம் போட்டு குடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி போட்டு குடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த முலாம்பழம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுட்டு நானும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துச்சு. இந்த ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை நான் பார்க்க போகிறேன். பாய்.